நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு சென்றார். பத்திரிகையாளர் சொல்லும் போது எங்கள் கட்சி ஆஃபீஸ் இருக்கிறத நான் பார்க்க வந்தேன்னாரு. ஏன்னா அது பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி திறந்து வச்சது, பார்க்க போகிறதும் தப்பு இல்லை, அதை பார்க்க போகிறது தான் சொன்னார். அப்புறம் பார்த்தா இரவு 8 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் ஏறத்தாழ 2 மணி நேரத்திற்கு மேலாக உள்துறை அமைச்சரை சந்தித்து பேசியிருக்கிறார். வெளியே வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களுடைய பொதுவான பிரச்சனைகளை நான் உள்துறை அமைச்சரிடத்துல சொன்னேன்னு சொல்லி சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சி. தமிழ்நாட்டு ஏன்னா இதில் எல்லாத்துலேயும் அதிமுக முரண்படலை. மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டத்துக்கு பணம் வரணும், அதே மாதிரி கல்வி நிதி கொடுக்கணும், தேசிய பேரிடர் நிதி கொடுக்கணும், இதெல்லாம் மாறுபடலை. அதே மாதிரி மும்மொழியை திணிக்கக்கூடாது, அதே மாதிரி தொகுதி சீரமைப்பு என்கிற பெயரால் தொகுதிகள் எண்ணிக்கை தமிழ்நாட்டுக்கு குறைந்து விடக்கூடாது. இது எல்லாத்திலுமே அதிமுக உடன்பாடு. வக்ஃப் போர்டு திருத்த சட்டத்தில் திருத்தக்கூடாது, இப்பொழுது இருக்கிற நிலையை தான் நீடிக்க வேண்டும் என்று அதிமுக கொறடா சட்டமன்றத்தில் வேலுமணி அவர்கள் சிறப்பாக உரையாற்றியிருக்கிறார். அரசு கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரித்து பேசியிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழல்ல ஒன்றிய அமைச்சரை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சனையெல்லாம் அவர்கிட்ட சொன்னாரா, பொதுமக்கள் பிரச்சனையை? அதுக்கு அமித்ஷா என்ன சொன்னார் அப்படிங்கிறத சொல்ல வேண்டியது அவருடைய பொறுப்பாகும் எதிர்கட்சி தலைவர்ங்கிற முறையில். ஏன்னா நான் பொதுமக்களை பிரச்சனை தான் பேசினேன், வேற எதுவும் பேசலை, தேர்தல் தான் பேசினேன் அவர் சொல்றாரு. அமித்ஷா என்ன சொல்றாருன்னா, உள்துறை அமைச்சர் அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான பேச்சுவார்த்தை தொடங்கி விட்டதுன்னு அவர் சொல்றாரு. அவர் 25ஆம் தேதி போயிட்டு வர்றாரு எடப்பாடி பழனிசாமி. அப்புறம் 28ஆம் தேதி அதிமுகவின் ஆரம்ப கால உறுப்பினர், எம்ஜிஆர் காலத்து தலைவர் செங்கோட்டையன் அவர்கள், அவரும் அமைச்சராக இருந்தவர், இப்பொழுதும் சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் தனியாக போய் 28ஆம் தேதி அவர் சந்திக்கிறார். எடப்பாடி அவர்களை கேட்டால் அவர் போனது எனக்கு தெரியாது என்று இவர் சொல்லுகிறார். எல்லாமே ஒரு மர்ம முடிச்சுகளாக இருக்கிறது. என்ன எதுக்காக இதெல்லாம் நடைபெறுகிறது என்று தெரியவில்லை. நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, என்ன செடியது? உள்ளுருவி. அதிமுகவை கபலீகரம் செய்ய பாஜக அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்கிறது. கபலீகரம் செய்வதற்கு, காணாமல் போக செய்வதற்கு என்ன செய்ய வேண்டியமோ அந்த காரியங்களில் தனக்கு இருக்கிற ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி மிரட்டி அச்சுறுத்தி, ஒரு கட்சியோட ஒரு கட்சியை கூட்டணி சேருவது அவங்க விருப்பம். நான் அந்த விஷயத்துல சரியா தப்பா கொள்கை ரீதியா அது வேற விஷயம். ஆனால் ஒரு கட்சியை மிரட்டி அச்சுறுத்தி, நீ என்னோடு தான் சேர வேண்டாம், இதுக்கு பேர் தான் சர்வதிகாரம், என்னோடு தான் சேர வேண்டும் என்று நிர்பந்திப்பதும், அந்த நிர்பந்தத்தின் விளைவாக விருப்பமில்லாமல் சேருவதும், இதுதான் சர்வாதிகார போக்குன்னு சொல்றோம். மத ஓடத்தில் ஏறிய மாந்தர்களே பழி பீடத்தில் சாய்ந்தீர்களே என்று புரட்சி கவிஞன் பாரதிதாசன் பல 10 ஆண்டுகளுக்கு முன்பே கவிதை எழுதி சென்றிருக்கிறார். மத ஓடத்தில் ஏறி பழி பீடத்தில் சாய்ந்து விட வேண்டாம் என்று அதிமுக நண்பர்களை கேட்டுக்கொள்கிறேன்.